நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் நாளை முதல் தொடங்கும் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்திருக்கிறார். நடிகர் சங்க கட்டிட கட்டுமானத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியதை தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால் கட்டுமான பணிகள் நாளை முதல் தொடங்கும் என தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டிட கட்டுமான பணிகளில் எந்த தவறும் நடைபெறாது என கூறிய நடிகர் விஷால் 2018ஆம் ஆண்டு செப்டம்பருக்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடைபெறும் எனவும் தெரிவித்தார். நேர்மையா போய் சேர வேண்டிய டாக்ஸுக்கு நாங்கள் உடனே இருப்போம். 100% அதிக ஊக்கம், அதிக கான்ஃபிடன்ஸ். மேற்கொண்டு இந்த கட்டடம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் இந்த கட்டடத்தை கட்ட போகிறோம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, பண்ணவும் மாட்டோம், பண்ணவும் முடியாது. முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள், எல்லா விஷயத்துலையும், எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஆவணங்கள், எல்லா வகையிலையும் நாங்கள் நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் கையில் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை, எங்கள் கை சுத்தம். நாங்கள் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில் இறங்க போகிறோம். மேற்கொண்டு இந்த கட்டடம் தொடர்ந்து பேசிய நடிகர் விஷால் நடிகர் கமலஹாசனுக்கு நடிகர் சங்கம் என்றுமே துணை நிற்கும் எனவும் கூறினார். முடியாது. முறையா அரசாங்கத்துக்கிட்ட அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதே சமயத்தில் ஒரு மினிஸ்டர் கமல்ஹாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். இதை தாண்டி இல்லை அவர் மேலே போலீஸ் கேஸ் நடக்கும், அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின் போது விஷால் என்ற ஒரு நபர் இப்போ கமல் சார் பின்னாடி நிற்பான்.